அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்க்க போகிறான் அடியானே? உலகத்தின் பேராசையா? மரணத்தை மறந்து விட்டாயா? உன் தலைமுடிகள் எல்லாம் நரைக்கக்கூடிய அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நாளை மறந்து விட்டாயா? இந்த உலகத்தில் யார் தக்குவாவுடைய ஆடைகளை அணிந்தார்களோ இவர்களே நாளை மறுமையில் ஆடையோடு வருவார்கள். அறிந்துகொள், இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹய்யன் வ பாக்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் அழிந்தார்கள், உலகமும் அழிந்துவிடும். وَتَبْقَى الذُّنُوبُ وَالْمَعَاصِي كَمَا هِيَ. ஆனால் பாவங்களும் நாம் செய்த குற்றங்களும் மட்டும் நிலைத்திருக்கும். எவ்வளவு காலம் வாழப் போகிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாவத்தின் நிலையில் பார்க்கும் நிலையில் எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை. இந்த உலகத்தில் இருந்து இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம்? எந்த உறவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் எமக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது. நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக? நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக? என கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கபர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம்? கபர்வாசிகளே, எதை விட்டு சென்றீர்கள்? செல்வத்தை சம்பாதித்தீர்கள், இன்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள். வீடுகளை கட்டினீர்கள், இன்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உரிமையான பெண் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை. ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து, ஹலால் தான், திருமணம் முடித்து சென்று விட்டார்கள். எதை சேர்த்து சென்றீர்கள்? உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரியவர்கள்.